நம்ம விஜய் காவேரி ஜோடி உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தெரிவிங்க அன்பு உறவுகளே. மகாநதியில் இனி அடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. அம்முவை நினச்சி விஜய் ரொம்பவே வருத்தப்படுறாரு. இங்கே அம்மு சாப்பிடாம கூட இருக்கிறதுனால இங்கே விஜய் ரொம்பவே பயப்படுறாங்க. எதனால அம்மு இப்படி இருக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ராதா இருந்துக்கிட்டு இதுக்கப்புறமும் நம்ம விஜய்கிட்ட விஷயத்த மறைக்கிறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட விஷயத்த சொல்லிடுறாங்க. அம்முக்கிட்ட நான் எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன்ப்பா விஜய், காவேரி தான் அவளோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்முக்கு இப்போ தெரியும். அவள் என்கிட்ட கேட்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன்ப்பா, தயவு செஞ்சு மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம விஜய் பயங்கரமாக ராதாவை பிடிச்சி திட்டிடுறாங்க. நீங்கள் பண்ணது ரொம்பவே தப்புங்க சித்தி. நீங்கள் அம்முக்கிட்ட உண்மையை சொல்லியிருந்திருக்கவே கூடாது. இதனால் அம்மு எவ்வளோ அஃபெக்ட் ஆவா, அதனால தானே இந்த விஷயம் எக்காரணம் கொண்டு அம்முக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மறைச்சி வச்சுருந்தேன். இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே ராதா இருந்துக்கிட்டு காரணத்தையுமே சொல்கிறாங்க. இதுக்கு மேலேயுமே என்னால் அம்முக்கிட்ட இந்த விஷயத்த மறைக்க முடியலப்பா விஜய். அவள் அவ்வளோ கேள்வி மேலே கேள்வியாக கேட்டா, வேறு வழியே இல்லாமல் தான்ப்பா நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி ராதா பேசவும் இங்கே விஜயுமே பார்த்திங்கன்னா நடந்தது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அம்முவை சமாதானப்படுத்துகிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்முவோட ரூமுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க. அம்மு பார்த்திங்கன்னா ரொம்பவே சேடாக படுத்துருக்குறாங்க. விஜய் அம்மு கிட்ட போயிட்டு பேசுகிறாரு. இங்கே பாரு அம்மு, இப்படிலாம் நீ அப்பா கிட்ட பேசாமலாம் இருக்காத, நீ சாப்பிட கூட இல்லையாமே, இப்படிலாம் பண்ணால் அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல, ஏன் அம்மு இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசவும் அம்மு இருந்துக்கிட்டு தங்கிட்ட இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து நம்ம விஜய்கிட்ட காட்டுறாங்க. ஏன்பா உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிங்க, காவேரி மிஸ் தானே என்னோட அம்மா, அப்புறம் எதுக்காக என் அம்மா இறந்து போயிட்டதா சொன்னீங்க, நீங்கள் பொய் சொன்னது ரொம்பவே தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மு கேட்கவுமே இங்கே விஜய் அம்முக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. இங்கே பாருமா அம்மு, எல்லாம் அப்பா உன் நல்லதுக்காக தான் பண்ணேன். ஏன்னா இப்போது உன்னோட காவேரி மிஸ் தான் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் நீ ஃபீல் பண்ணுவேல. அது மட்டும் இல்லாமல் உன் அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது, நீ தான் அவங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. எதனாலனா அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அப்போ எல்லாமும் மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே அம்மு இருந்துக்கிட்டு நம்ம அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடலாம்ப்பா, அம்மாவை நம்ம கையோடு நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலாம், நம்ம எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக ஜாலியாக இந்த வீட்டில் இருக்கலாம்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ உடனே விஜய் இருந்துக்கிட்டு இங்கே பாரு அம்மோ, எக்காரணம் கொண்டு நீ காவேரி மிஸ்கிட்ட இந்த மாதிரிலாம் எதுவும் பேசிடக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம வலுக்கட்டாயமாக அவங்கக்கிட்ட போயிட்டு இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கண்டிப்பாக அது அவங்களுக்கு ரொம்பவே ஆபத்தாயிடும், அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு அம்மு இருந்துக்கிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அம்மு, டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, அதனால தான் அம்மு நாங்கள் எல்லாருமே ரொம்பவே அமைதியாக இருக்கோம். உனக்கு உங்கள் அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே ஆசை, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது தானே, அப்போது நீயும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அம்மு சமத்தாக அதை கேட்டுக்கிறாங்க. சரிங்கப்பா, அம்மா கிட்ட நான் எந்த விஷயத்தையுமே சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு காவேரி மிஸ் தான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனக்கு காவேரி மிஸ்ஸை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் காவேரி மிஸ் கூட ஸ்கூலில் இருக்கும்போது எனக்கு செம்ம ஜாலியாக இருக்கும். நாளைக்கு நீ உன்னோட ஸ்கூலுக்கு போவ, உன்னோட அம்மாவை பார்ப்ப, அவங்களோட ஜாலியாக இருப்பேல, ஆனாலும் ஒரு லிமிட்டாக தான் இருக்கணும் அம்மு, ரொம்பவும் அவங்களோட க்ளோஸாக இருக்கக்கூடாது, ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸு அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்முவுமே கேட்டுக்கிறாங்க. சாரதம்மா கங்காலா அம்முவை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுட்ருக்குறாங்க. யாழினி சொன்ன விஷயத்துக்கும் அங்கே அம்மு இப்படி பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ஏதோ காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அம்மு ஏன் இப்படிலாம் பண்ணுறான்னு தெரியல. இன்னொரு பக்கம் அம்முவோட அப்பாவும் நம்மக்கிட்ட இவ்வளோ கோவமாக நடந்துக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா யாழினியை நம்ம காவேரி ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. யாழினியை பார்த்ததுமே நம்ம அம்மு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போது யாழினி இருந்துக்கிட்டு அம்முக்கிட்ட சொல்கிறாங்க, அம்மு உனக்கு ஒன்று தெரியுமா, இனிமேல் நான் இந்த ஸ்கூலில் தான் படிக்க போகிறேன், நம்ம 2 பேருமே ஒரே கிளாஸு, ரொம்ப சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே எங்கள் அம்மு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. யாழினியை ஹக் பண்ணிக்கிட்டு நம்ம காவேரி அம்முவை அப்படியே ஏக்கத்தோடு பார்க்குறாங்க. காவேரியை பார்த்து அம்மு சிரிக்கிறாங்க. எங்கள் அம்முவை நம்ம காவேரி தூக்கி கொஞ்சுறாங்க. என்னக்கா அம்மு,
உன்னை பார்க்குறதுக்காக உன் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் மிஸ்ஸு கூட நீ பேசக்கூட இல்ல. மிஸ்ஸ நீ கண்டுக்க கூட இல்ல. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நைட்டு கூட எனக்கு சரியா கூட தூக்கமே வரல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, மனசுக்குள்ளேயே வந்து நம்ம அம்மு வந்து நெனச்சுக்கிறாங்க. "அம்மா நானும் தான் உங்கள ரொம்பவே மிஸ் பண்ணேன்." அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள நெனச்சுக்கிறாங்க. அப்புறம் அம்மு வந்து காவேரி கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அழகா சமாளிக்கிறாங்க. "மிஸ் எனக்கு உடம்பு சரியில்ல. அதனால தான் நீங்க வந்தப்போ கூட என்னால சரியா பேச முடியல. நீங்க ஃபீல் பண்ணீங்களா? சாரிங்க மிஸ்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. "பரவால்ல செல்லம்." அப்புறம் கிளாஸுக்கு போயிடுறாங்க. அங்கே கிளாஸில் நம்ம அம்மு பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க. தன்னோட அம்மா காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுனால தான் இங்கே யாழினி இருந்துக்கிட்டு அம்மு கிட்ட, "என்ன அம்மு நீ என் சித்தியவே எதுக்காக இப்படி பார்த்துட்ருக்குற வச்ச கண்ணு வாங்காம?" "அதுவா? அது என்னன்னு தெரியுமா? அவங்க உன்னோட சித்தி மட்டும் இல்ல. அவங்க தான் என்னோட அம்மா." அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சொல்லவுமே யாழினி இருந்துக்கிட்டு சிரிக்கிறாங்க. "நீயா எதுனாலும் சொல்லாத அம்மு. காவேரி என்னோட சித்தி." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. "இங்கே பாரு, என்கிட்ட எங்கள் பாட்டி, எங்கள் அப்பா எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. என் அம்மாவுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சாம். அப்போ தான் அவங்களுக்கு எல்லாமும் மறந்துடுச்சாம். அதனால தான் அவங்களுக்கு எதுவுமே தெரியலை. சீக்கிரமே அவங்களுக்கு ஞாபகம் வந்ததுக்கப்புறம் அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்துருவாங்க. நான் என் அம்மாவோட ரொம்பவே ஜாலியாக இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மு பார்த்திங்கன்னா செம்ம ஒரு ஜாலியாக தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்டு நம்ம யாழினிக்கு ஒன்றுமே புரியலை. பயங்கர கன்ஃபியூஷன் ஆகுது. சரி, இதை பற்றி நம்ம அம்மா கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அமைதியாக வச்சாங்க. இங்கே நம்ம யாழினி கிட்ட மட்டும் விஷயத்த சொல்லாமல் பக்கத்தில் உள்ளவங்க கிட்டேயுமே, "என் அம்மா எங்கேன்னு சொல்லிட்டு கேட்டிங்களா? என் அம்மா இங்கே தான் இருக்கிறாங்க. என் பக்கத்துலேயே தான் இருக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "காவேரி மிஸ் தான் என்னோட அம்மா." அப்படின்னும் நம்ம அம்மு பார்த்திங்கன்னா உளறி விட்டுறாங்க. அதை கேட்டு அம்முவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அம்முவை கிண்டலுமே பண்ணுறாங்க. அம்மு பார்த்தீங்கன்னா, காவேரிய அப்படியே சிரிச்சுக்கிட்டு, அப்படியே ரொம்பவே அழகா ரசிக்கிறாங்க. அப்போ நம்ம காவேரி வந்து பார்த்துறாங்க. "என்ன இன்னைக்கு அம்மு பண்ணுறதே எதுவுமே சரியில்லாத மாதிரி இருக்குதே. நேத்து அவ்வளோ சோகமா இருந்தா, இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாளே! அவ எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்குமே ஆசை. ஆனா, இன்னைக்கு நம்மள ஏன் ஒரு மாதிரி வித்தியாசமா இவ பார்க்குறா? ஏதோ ஒரு பாசத்தோட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்குமே ரொம்பவே கன்ஃப்யூஷன் ஆகுது. அப்போது நம்ம அம்முக்கிட்டேயுமே வந்து காவேரி கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ தன்னை அறியாமலேயே நம்ம அம்மு பார்த்திங்கன்னா காவேரியை வந்து "அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவுமே இங்கே நம்ம காவேரி மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணுது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படியே கண் கலங்க ஆரம்பிச்சுறாங்க. ஏன் அம்மு இப்படி நம்மளை அம்மான்னு கூப்பிடவுமே இந்தளவுக்கு நமக்கு எமோஷ்னல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. அப்புறம் தான் அம்முக்கு விஜய் சொன்னது ஞாபகம் வருது. அப்படியே சமாளிச்சுட்டு காவேரி கிட்ட பேசிட்டு நம்ம அம்மு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ளேஸில் போயிட்டு அவங்களோட வேலைய பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. அடுத்து ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது நம்ம காவேரி வந்து நம்ம விஜய வந்து ஒரு ஏக்கத்தோட வந்து பார்க்குறாங்க. முன்ன வந்து விஜய பார்த்தாலே எப்போதுமே முறைச்சுக்கிட்டு இருந்த காவேரி, இப்போ சிரிச்சுக்கிட்டு பார்த்தாலுமே நம்ம விஜய் வந்து காவேரியை வந்து பெருசா கண்டுக்கல. ரொம்பவே அவாய்ட் பண்றாரு. அது காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்குது. வீட்டுக்கு வந்ததுமே அம்மு இருந்துக்கிட்டு விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க, "அப்பா, எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது. நீங்கள், நான், அம்மா எங்கேயாச்சும் வெளியே போகலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, விஜய் இருந்துக்கிட்டு, "அம்மு அப்படியெல்லாம் போக முடியாது அம்மு." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம அம்மு ஒரு மாதிரி சேடாக ஆயிடுறாங்க. அப்போ தான் வந்து சாரதாம்மா அம்முவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அம்மு சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம விஜய்கிட்ட வந்து சாரதா விசாரிக்கும்போது, "அம்மு இப்படி சொல்கிறா, அதெல்லாம் எப்படி நடக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சாரதா இருந்துக்கிட்டு அம்முவை சமாதானப்படுத்துகிறாங்க. "இப்போ என்ன அம்மு, உனக்கு வெளியே போகணும் உன் அப்பா அம்மாவோட, அவ்வளோதானே. நீ சந்தோஷமாக போயிட்டு வா. நான் போயிட்டு உன் அம்மா கிட்ட வந்து பேசி ஒத்துக்க வைக்கிறேன். நீங்கள் ஜாலியாக பேசாமல் கொடைக்கானலுக்கு போங்க. அங்கே தான் சூப்பராக இருக்கும்." அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம விஜய் தாத்தா எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இங்கே விஜய் இருந்துக்கிட்டு, "இதெல்லாம் எதுக்காகங்க அத்தை? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்." அப்படின்னு வந்து சொல்லும்போது நம்ம சாரதா இருந்துக்கிட்டு, இந்த மாதிரி நீங்கள் கொடைக்கானலுக்கு போனால் நம்ம காவேரிக்குமே சில மாற்றங்கள் வந்தாலும் வரலாம். அங்கே சில விஷயங்கள்லாம் நடந்திருக்குதுல்ல. நீங்களுமே கொடைக்கானலில் காவேரியோட ஒன்றா சேர்ந்துலாம் சுற்றிருக்கிறீங்களே, அதெல்லாம் நம்ம காவேரிக்கு ஞாபகம் வந்தா நல்லா தானே இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. "ஆமாப்பா விஜய், சாரதா சொல்கிறது சரிதான். நீங்கள் போங்க. போயிட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாக வந்து சுற்றி பார்த்துட்டு வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி சாரதா வீட்டுக்கு வந்துட்டு இங்கே நம்ம காவேரியுமே வந்து சம்மதிக்க வச்சுடுறாங்க. "அம்மு ரொம்பவே ஆசைப்படுறா காவேரி, நீ போயிட்டு வா. ஒரு
3, 4 நாள் என்ன லீவு தானே உனக்கு ஸ்கூலுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே, அம்முக்காக நம்ம காவேரியுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. விஷயத்த கால் பண்ணி நம்ம சாரதாம்மா விஜய் கிட்ட வந்து சொல்றாங்க. இங்க அம்மு அத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் என்ன ரொம்பவே ஜாலியா நம்ம காவேரி, விஜய், அம்மு 3 பேருமே பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலுக்கு வந்து கிளம்புறாங்க. இங்க நம்ம சாரதா, கங்கா, யமுனா எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா பார்த்தீங்கன்னா, வழி அனுப்பி விடுறாங்க. அடுத்தடுத்து ரொம்பவே சூப்பரான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.